வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தம்பான். இன்று இந்த வீடியோவில் நாம் தண்ணீரை பற்றி பேசப் போகிறோம். இது மிகவும் வெப்பமாக இருக்கிறது. மே மற்றும் ஜூன் மாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாட்களில் வரும் நோயாளிகள் தங்கள் சிறுநீர் எரிகிறது என்று மிகவும் பொதுவான புகாரை கொண்டு வருகிறார்கள். எனவே சிறுநீரக நோயாளிகள் அனைவரும் பெரும்பாலும் குறைந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேள்விப்படுகிறார்கள். நாம் நிறைய தண்ணீர் குடித்தால், உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் நமது சிறுநீர் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். வெள்ளையாக வந்திருக்க வேண்டிய இடத்தில் மிகவும் மஞ்சள் நிறத்தில் வரும். அது மஞ்சள் நிறமாக வரும்போது அது எரியும் போது வருகிறது. அத்தகைய நோயாளிகளில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதையும் நாங்கள் காண்கிறோம். எனவே ஒவ்வொரு நபரும் தங்கள் உடலில் சரியான அளவு தண்ணீரை வைத்திருப்பது மிகவும் முக்கியம். மேலும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் இது முக்கியமானது. எனவே எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போது இந்த கிளாஸ் தண்ணீரில் கிரியேட்டினின் இல்லை, யூரியா இல்லை. இந்த தண்ணீர் வெறும் தண்ணீர். இதை நாம் குடிக்கும்போது நம் உடலுக்குள் இயங்கும் சிறுநீரகம் கிரியேட்டினை இரத்தத்தில் இருந்து உடலில் இருந்து அகற்றப்படும் யூரியாவை நீக்கி இந்த தண்ணீரில் கலந்து சிறுநீர் எடுக்கும்போது அதை வெளியேற்றுகிறது. இதை நீங்கள் எளிய மொழியில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நான் இந்த தண்ணீரில் சர்க்கரையை கரைக்க விரும்பினால் அதில் எத்தனை ஸ்பூன் சர்க்கரையை கரைக்க முடியும்? உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லு. ஆனால் அதில் ஒரு முழு கிலோ சர்க்கரையை கரைக்க வேண்டும் என்றால் அது கரைய முடியுமா? அது கரைய முடியாது. சிறிது நேரம் கரைத்த பிறகு சர்க்கரை அடிப்பகுதியில் சேரத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். தண்ணீரில் பொருட்களை கரைக்கும் திறனுக்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு உள்ளது என்பதை இது காட்டுகிறது. அதற்கு மேல் எதுவும் சென்றால் அது அதில் கரைய முடியாது. எனவே நாம் குறைவாக தண்ணீர் குடித்தால் நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றும் செயல்முறையை குறைக்கலாம். எனவே நாம் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நமது கிரியேட்டினின் மற்றும் யூரியா அதில் நல்ல அளவு கரைந்து வெளியேற வேண்டும். ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை என்றால், சிறுநீரகம் மோசமடையும் போது உடலில் வீக்கமும் தெரியும். உடலில் வீக்கம் தெரிந்தால் உடலில் தண்ணீர் தேங்குகிறது என்று அர்த்தம். மேலும் இந்த நீர் உடலில் தேங்கினால் அது பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகிறது. திரவ அதிக சுமை காரணமாக பிபி அதிகரிக்கிறது, இதயத்தில் அழுத்தம் ஏற்படுகிறது. மேலும் இந்த நீர் படுக்கும் போது உங்கள் நுரையீரலுக்குள் சென்றால் உங்கள் நுரையீரல் மோசமடைய வாய்ப்புகளும் உள்ளன. எனவே தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்தால் அது ஒரு இழப்பு, குறைவாக இருந்தால் நஷ்டம். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் உள்ள நீரின் அளவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதுவும் கோடை காலத்தில். முதலில் நம் உடலில் வீக்கம் இருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்போம். உங்கள் உடலில் வீக்கம் இருந்தால் உங்கள் கால்களில் நீர் நிரம்பி வழிவது உங்கள் பாதங்களில் தெரியும். எனவே நாம் அழுத்தினால் அங்கு ஒரு துளி உள்ளது, பின்னர் வீக்கம் உள்ளது. நாம் அதை என்ன அழைக்கிறோம்? குழி எடிமா. உங்கள் கால்களில் குழி வீக்கம் அல்லது வீக்கத்தை நீங்கள் காண முடிந்தால் உடலில் அதிக நீர் உள்ளது என்று அர்த்தம். உங்கள் உடலில் வீக்கம் இல்லை என்றால் உடலில் நீர் சேரவில்லை என்று அர்த்தம். நீங்கள் குடிக்கும் தண்ணீரின் அளவு சிறுநீரகம் அதை எப்படியாவது வெளியேற்றுகிறது. அத்தகைய நோயாளி எந்த விலையிலும் தண்ணீரின் அளவை குறைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீர்களோ அவ்வளவு தண்ணீர் உங்கள் சிறுநீரில் இருந்து வெளியேறும். உங்கள் நீர் உட்கொள்ளலை குறைத்தால் உங்கள் சிறுநீரக அளவு அதிகரிக்கும். இதை நீங்களே தொடர்பு படுத்தலாம். இப்போது நாம் எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது பற்றி பேசுவோம். எனவே நம் உடலுக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்க வேண்டும். நம் தேவன் நம் உடலில் நிறைய சென்சார்களை வைத்திருக்கிறார். தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். உதாரணமாக, நமது தொண்டை வறண்டு இருந்தால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது என்று அர்த்தம். நம் உதடுகள் வறண்டு இருந்தால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது என்று அர்த்தம். வாய் பெய்தால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். எனவே நாம் இதை செய்ய வேண்டும். ஆனால் அது எப்படி செய்வது என்பது மிகவும் முக்கியம். நான் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால் என்னால் ஒரே நேரத்தில் 4 கிளாஸ் தண்ணீர் குடிக்க முடியாது. என் உடலில் தண்ணீர் சேர ஆரம்பிக்கும். ஆனால் நான் அரை டம்ளர் தண்ணீர் குடித்தால், அதாவது 100 மில்லி தண்ணீர் குடிப்பேன். 5-10 நிமிடங்கள் நின்றேன். பிறகு அரை கப் குடித்தேன். சிறிதளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடலில் உள்ள நீரும் நிரம்புகிறது. மேலும் அது பதப்படுத்தப்பட்டு சிறுநீராக மாற்றப்படும். இது உங்கள் சிறுநீர் பையில் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் சென்று அதை வெளியே எடுப்பீர்கள். இதனால் கிரியேட்டினின் அளவும் குறையும். உடம்பில் நீர்ச்சத்துக்கு பஞ்சம் இல்லை. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு இது சிறந்தது. இப்போது வீக்கம் வரும் நோயாளிகளுக்கு செல்வோம். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏனெனில் உங்கள் உடலில் நீரின் அளவு முன்பை விட அதிகமாக உள்ளது. குறைந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் அரை கப் தண்ணீர் குடிக்க வேண்டியதில்லை. தண்ணீர் குடிக்க வேண்டும். அதனால் வறண்டு கொண்டிருக்கும் உங்கள் தொண்டை, உங்கள் உதடுகள் உலர்ந்து போகின்றன. சும்மா நனைஞ்சு போச்சு. தண்ணீர் வயிற்றில் சென்றால் அது நம் இரத்தத்தில் சேரும். பின்னர் அது வீக்கத்தை அதிகரிக்கும். இப்போது நம் உடலில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதும் அவசியம். முதலில் நாம் என்ன செய்வது? நாம் செய்யும் முதல் விஷயம் உணவில் உள்ள உப்பின் அளவை குறைப்பதுதான்.
ஏனென்றால் உப்பு இருக்கும் இடத்தில் அது தண்ணீரை இழுத்து தண்ணீரை புளிப்பாக வைத்திருக்கிறது. உப்பை குறைப்பது வீக்கத்தை குறைக்கிறது. இரண்டாவது விஷயம், உடலில் அதிக நீர் உள்ளது. மேலும் நம் உடலில் உள்ள தண்ணீரை அகற்ற பல வழிகள் உள்ளன. முதலாவது மலம், இரண்டாவது சிறுநீர், மூன்றாவது வியர்வை. இப்போது வெளியேறும் சிறுநீரின் அளவை அதிகரிக்க நாம் டையூரிடிக் மருந்தை பயன்படுத்தலாம். எனவே பல டையூரிடிக் மருந்துகள் உள்ளன. நீங்கள் லாசிக்ஸை எடுத்துக் கொள்ளலாம். வீக்கத்தின் அளவை பொறுத்து டிட்டோவை எடுத்துக் கொள்ளலாம். எனவே மருத்துவர் அதை உங்களுக்கு கொடுத்தால் அதை பயன்படுத்துங்கள். இதனால் உங்கள் உடலில் உள்ள நீரின் அளவு எளிதில் கட்டுப்படுத்தப்படும். இரண்டாவது வழி மலம். நாம் மலத்தை கழற்றும் போது தண்ணீர் வெளியேறும். எனவே சிறுநீரக நோயாளிகள் மலம் வழியாக தண்ணீரை வெளியேற்றக்கூடாது. யார் மீதாவது மண்ணை போட்டால் தண்ணீர் வெளியே வந்துவிடும். இதை ஒருபோதும் செய்யாதீர்கள். பிரச்சனை என்னவென்றால் பலவீனம் உடலில் மிகவும் உருவாகிறது. அது ஒருபோதும் மீட்கப்படாது. அதனால் மலத்தை அகற்றவில்லை. மூன்றாவது வழி வியர்வை. நமக்கு வியர்வை என்றால் வியர்வையில் இருந்து வெளியேறும் நீர் நம் உடலில் திரவத்தை பராமரிக்க உதவுகிறது. கோடையில் எல்லோருக்கும் வியர்க்கும். ஆனால் சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த வியர்வை தெரிவதில்லை. நமக்கு ஏன் வியர்வை வரவில்லை என்பதை அடுத்த வீடியோவில் விவாதிக்கலாம். ஆனால் வியர்வையை அகற்ற நினைத்தால் நம் உடலில் உள்ள நீரின் அளவு கட்டுப்படுத்தப்படும். வியர்வையை அகற்ற நாம் கோடையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது உட்கார வேண்டும். இந்த இரண்டு விருப்பங்களும் நமக்கு கிடைக்கின்றன. சிறுநீரக நோயாளிகளுக்கு உடற்பயிற்சி அறிவுறுத்தப்படுவதில்லை. ஏனெனில் அவர் எவ்வளவு உடற்பயிற்சி செய்கிறாரோ அவ்வளவு தசை வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும் மற்றும் கிரியேட்டினின் அளவும் அதிகரிக்கும். அதனால் உடற்பயிற்சி செய்ய முடியாது. இப்போது எஞ்சியிருப்பது ஒன்றுதான், அது வெப்பம். எனவே நமக்கு எந்த விதத்திலாவது வியர்வை வந்தால் வியர்வை வெளியேறும். வியர்வை வெளியேறும் போது உடலில் இருந்து நீர் வெளியேறும். தண்ணீர் வந்து வியர்வை உப்பாக இருந்தால் உப்பும் வெளியே வரும். இது நம் உடலில் உள்ள நீரின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. வியர்வை விருப்பம் இல்லாத நோயாளிகள் சிறிது நேரம் சூடான நீரில் உட்கார்ந்து இதை செய்யலாம். ஆனால் நாம் வெந்நீரில் உட்காரும்போது ஒரு சிக்கல் உள்ளது. கோடையில் நாம் வெந்நீரில் உட்காரும் போது முழு உடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கத் தொடங்குகிறது. இரத்தம் மிகவும் சூடாக இருக்கும். சூடான இரத்தம் மூளைக்கு செல்லும் போது அது வெப்ப பக்கவாதத்தை உருவாக்கும். எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் தலையை, உங்கள் மூளையை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இது கவனித்துக் கொள்ளப்படுகிறது. அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் ஒரு பிரிவை நூறாக இல்லாவிட்டால் நீங்கள் அதை வீட்டில் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் அதை வீட்டில் செய்ய மாட்டீர்கள், தூங்கிய பிறகு செய்வீர்கள். ஏனென்றால் அதில் வரும் சிக்கல்கள் ஒருபோதும் தீர்க்கப்படுவதில்லை. இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உடல் வீங்கிய சிறுநீரக நோயாளிக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் போது உடலில் திரவம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்கள் இரத்தத்தில் உள்ள மொத்த புரதத்தின் அளவும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே நீங்கள் KFT செய்யும் போதெல்லாம் மொத்த புரதத்தின் மதிப்பு அதில் வருகிறது. உங்கள் இரத்தத்தில் புரதம் குறைவாக இருந்தால் இரத்தம் மெல்லியதாகிவிடும். மேலும் இரத்தம் மெல்லியதாக இருப்பதால் கால்களில் நீர் நிரம்பத் தொடங்குகிறது. எனவே அத்தகைய நோயாளிகளுக்கு வீக்கம் மற்றும் மொத்த புரதத்தின் அளவு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு புரத உட்கொள்ளல் தேவைப்படுகிறது. ஆனால் புரத உட்கொள்ளலில் உள்ள சிக்கல் என்னவென்றால் அவர்கள் புரதத்தை எவ்வளவு அதிகமாக உட்கொள்கிறார்களோ அவ்வளவு கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது. எனவே உங்கள் சொந்த விருப்பப்படி அதை செய்ய வேண்டாம். எனவே நீங்கள் KFT செய்யும் போது நாங்கள் உங்களை லேசான புரத உணவில் வைத்திருக்க முயற்சிப்போம். உங்களுக்கு பால், பருப்பு வகைகளில் புரதம் கொடுக்கப்படும். இதனால் உங்கள் உடலில் புரதத்தின் அளவு குறையாமல் அது அதிகரிக்கத் தொடங்கும். மேலும் புரதம் இல்லாததால் வரும் வீக்கமும் நிறைவேறும். தண்ணீர் எப்படி குடிக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பேசினோம். ஆனால் எவ்வளவு குடிக்க வேண்டும், இப்போது அதை பற்றி பேசலாம். எனவே உங்களுக்கு வீக்கம் இல்லை என்றால், உங்கள் கால்களில் தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு கப் தண்ணீர் குடித்தீர்கள், 10-15 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் மற்றொரு கோப்பை குடித்தீர்கள், பின்னர் 10-15 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் மற்றொரு கோப்பை குடித்தீர்கள். ஒரு நாளில் எத்தனை கப் தண்ணீர் குடித்தீர்கள் அதை நீங்கள் கண்காணிக்க தேவையில்லை. எப்போது வரை? வீக்கம் காட்டத் தொடங்கும் வரை. வீக்கம் வந்தால் தண்ணீரை குறைத்து விடுவோம். வீக்கம் இல்லை என்றால் தண்ணீர் உட்கொள்ளலை சரியாக வைத்திருப்போம். வீக்கம் உள்ள நோயாளிகள் அவர்கள் தண்ணீரை அகற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும், குடிநீர் அல்ல. தண்ணீர் பற்றாக்குறையால் என்ன அசௌகரியம் ஏற்பட்டாலும் சிறிதளவு தண்ணீர் குடித்து அதை நிறைவு செய்வோம். அவற்றுக்குள் இருக்கும் சிறுநீர் ஒருபோதும் மஞ்சள் நிறமாக இருக்காது என்பதால் அதில் எரியும் இல்லை. எனவே தண்ணீரை குறைவாக வைத்து அதை அகற்றுவோம். எப்போது வரை? வீக்கம் நீங்கும் வரை. வீக்கம் உடலில் இருந்து நீங்கியவுடன் நீங்கள் தண்ணீரின் அளவை அதிகரிப்பீர்கள். இதனால் உங்கள் சிறுநீரில் எரியும் இருக்காது. உடலில் நீர்த்திட்டத்திற்கு குறைவு ஏற்படாது. நோயாளியின் வீக்கம் நீங்கியவுடன் அவர்கள் தங்கள் மருந்துகளை எடுக்க வேண்டும்.
இரத்த அழுத்தம் மேம்பட்டுள்ளது மற்றும் உங்கள் இரத்த அழுத்தம் நன்றாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ்களுக்கு செல்லுங்கள்.